லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த கூலி இந்த படத்தில் அப்டேட் மேலே அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அப்படி என்னடா அப்டேட்டு அப்படின்னு பார்த்தா இந்த படத்துடைய ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. கூடிய விரைவிலேயே இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசப்பட்டு வருது. ஆனால் உண்மையாக ரிலீஸ் எப்போனா கண்டிப்பாக தீபாவளிக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு படக்குழுவினர் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரஜினி சாருடைய ஜெயிலர் படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் சக்கப்போடு போட்டுச்சு. அதே மாதிரி இந்த படம் இந்த வருட தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா போஸ்ட் ப்ரொமோஷன் அப்படி இப்படின்ட்டு நிறையா பணிகள்லாம் இன்னும் இருக்குது. அதெல்லாம் சிறப்பாக முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக படம் தீபாவளிக்கு ரிலீஸு. படத்தில் நம்ம நாகார்ஜுனா சார், உபேந்திரா, ஷௌபின் அப்படி இப்படின்ட்டு நிறையா நடிகர்கள் இருக்காங்க. இது ஒரு பேன் இந்தியா மூவியாக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. இன்னும் சிறப்பு தோற்றத்தில் அமெரிக்கான் சார் வேறு நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய பர்த்டே அப்போ வெளியிட்டிருந்தாங்க. போகிற போக பார்த்தா லிஸ்ட்டு நின்றுட்டே போகுதே, படம் சும்மா வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ரசிகர்கள்லாம் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. படத்தோடைய டீசர்லேயே தெரிஞ்சது இது ஒரு தங்க கொள்ளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசர்லேயே நான் பார்த்துருந்தோம். பொதுவாக லோகேஷ் அந்த அபின் கடத்துறது, ட்ரக் கடத்துறது அப்படின்னு தானே எடுப்பார். திடீர்னு ஏன் இந்த தங்க கொள்ளை பக்கம் போனார் அப்படின்னு தான் தெரில. ஓகே, கொடுத்த காசுக்கு நல்லா ஒருத்தர் இருந்தால் போதும்ப்பா, படம் நல்லா இருந்தால் போதும்ப்பா, எந்த கண்டென்ட்டாக இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு சில பேர் தன்னுடைய மனசுக்குள்ள அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கூலி படத்துடைய அந்த டீசர் அப்டேட்டு, ரஜினி ஸ்டாருடைய ஸ்டில்லு அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் சும்மா விட மாட்டார். அப்படி இப்படின்ட்டு இல்லைன்னா கூட ஏதாவது எப்படியாவது செஞ்சு நம்மளை பார்க்க வச்சுருப்பார்ப்பா, நம்பி போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தன்னுடைய மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, கூலி படத்துடைய அப்டேட் பற்றியும் இது வரைக்கும் கூலி படத்தில் எத்தனை பேர் நினைஞ்சிருக்காங்கப்பா அப்படிங்கிறத பற்றியும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவருடைய கட்டப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.